ரஷ்யா உத்தரவால் தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயரப்போகுது. புடின் போடும் மெகா திட்டம். உலக தங்கம் விலை அடுத்த சில நாட்கள்ல கணிசமான ஏற்ற இறக்கத்தை சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், உலகத்தோட 2வது பெரிய தங்க உற்பத்தி நாடான ரஷ்யா மே 1ஆம் தேதியிலிருந்து தங்க ஏற்றுமதியை கடுமையா கட்டுப்படுத்த முடிவு பண்ணியிருக்கு. இந்த விஷயம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஈரான் போர் 2 வாரம் நிறுத்தப்படுறதா அறிவிக்கப்பட்ட உடனேயே முதல்ல பல பேரோட கவனம் தங்கம் மேலதான் திரும்பிச்சு. இப்போ தங்கத்தோட விலை மெல்ல மெல்ல உயர்ந்துட்டு வருது. இதனால அதிகப்படியான விலையில தங்கத்தை வாங்கி வச்சவங்க தங்க விலை உயர்வை பார்த்து நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா எடுத்த முடிவால அடுத்த 1 மாசத்துக்கு தங்கத்தோட விலை குறையலாம் அப்படிங்கிற கருத்து சந்தையில நிலவுது. ஆனா மே 1ஆம் தேதிக்கு பின்னாடி ராக்கெட் வேகத்துல உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. தங்கத்தை வச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அப்படி என்ன திட்டம் போட்டுட்டு இருக்காரு? ரஷ்ய அதிபர் புடின் மார்ச் 25 பிறப்பித்த உத்தரவின்படி மே 1ஆம் தேதியிலிருந்து ரஷ்யாவிலிருந்து 100 கிராம் தங்கத்துக்கு மேல யாரும் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. தனிநபர்களா இருந்தாலும் நிறுவனங்களா இருந்தாலும் இந்த புது கட்டுப்பாடு பொருந்தும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இது ரஷ்யாவோட தங்க ஏற்றுமதியை கணிசமா குறைக்கிறது மட்டும் இல்லாம தங்கத்துக்கு தட்டுப்பாட்டை உருவாக்கக்கூடிய முயற்சியாவும் பார்க்கப்படுது. உக்ரைன் போர் அப்புறம் மேற்கத்திய நாடுகளோட வர்த்தக தடைகள் காரணமா ரஷ்யா தங்கத்தை தன்னோட உள்நாட்டு பொருளாதாரத்தை காப்பாத்த யூஸ் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்கு. ரஷ்ய நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின்படி 2025 மார்ச் மாசத்தோட ஒப்பிடும்போது 2026 மார்ச் மாசத்துல ரஷ்யாவோட வருவாய் 43% கம்மியாகி 67 பில்லியன் ரூபிள், அதாவது $7.72 பில்லியன் மட்டுமே கிடைச்சிருக்கு. இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் அமெரிக்கா விதிச்ச கட்டுப்பாடுகள். ரஷ்யாவோட மொத்த அரசு வருவாயில எண்ணெய் அப்புறம் எரிவாயு துறையோட பங்கு சுமார் 25% ஆகும். இந்த துறையோட வருவாய் குறைவு அரசோட நிதிநிலைய நேரடியா பாதிக்கும். 2025வது வருஷம் அதிகப்படியான ராணுவ செலவுகளோட காரணமா ரஷ்யாவோட பட்ஜெட் பற்றாக்குறை 5.6 ட்ரில்லியன் ரூபிள், அதாவது ஜிடிபி 2.6% உயர்ந்திருக்கு அப்படின்னும் ரஷ்ய நிதியமைச்சகம் சமீபத்துல அறிவிச்சது. ஒரு பக்கம் வருவாய் குறைஞ்சு வரக்கூடிய வேளையிலையும் கடனும் நிதி நிலையும் மோசமாக கூடிய பட்சத்திலையும் தங்கத்தை வச்சு பொருளாதாரம் அப்புறம் ரூபிள் நாணய மதிப்பை காப்பாற்றக்கூடிய முயற்சியில ரஷ்யா இறங்கியிருக்கு. இதனால தங்கம் நாட்டை விட்டு வெளியேற்றுறத குறைச்சிட்டு பொருளாதாரத்தை பலப்படுத்த முடிவு பண்ணியிருக்கிறாரு புடின். மே 1 தடை அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரஷ்யாவில இருந்து தங்கம் அதிகமா வச்சிருக்கக்கூடிய தனிநபர்கள், நிறுவனங்கள் அப்படின்னு எல்லா தரப்பினரும் கையில இருக்கக்கூடிய தங்கத்தை பணமாக்க முயற்சி பண்ணுவாங்க. இதனால ரஷ்யாவில இருந்து அதிக அளவு தங்கம் சந்தைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால சந்தையில தங்கத்தோட அளவு திடீர்னு அதிகரிக்கும். அதிக சப்ளை இருந்தா விலை இயல்பாவே குறையும் வாய்ப்பு இருக்கு. இதனால தங்கம் விலை அடுத்த 1 மாசத்துக்கு கண்டிப்பா குறையும். இது குறுகிய காலத்துல தங்கம் வாங்க விரும்புறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா அமையும். மே 1க்கு பின்னாடி ரஷ்யா தங்க ஏற்றுமதியை கணிசமா குறைக்கும். உலகத்தோட 2வது பெரிய தங்க உற்பத்தி நாடு சந்தையில இருந்து விலகிறப்போ பெரிய அளவிலான சப்ளை பாதிப்பு ஏற்படும். இதனால உலக அளவில் தங்க சப்ளை கம்மியாகும். இது நீண்ட காலத்துக்கு தங்க விலை உயர்வுக்கு பெரும் வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். போர் அப்புறம் பொருளாதார தடைகள் தொடர்ற வரைக்கும் இந்த போக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது சந்தை வல்லுநர்களோட கணிப்பு.